இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களுடன் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய இந்துக்கள் தீப திருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். சமூகங்களுக்கு இடையே புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு சந்தர்ப்பமாக தீபாவளி தினம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. கடும் மழையை அடுத்து மகாவலி நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வு. இந்துக்களின் பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பனவாக விளங்குகின்றன. வையத்துள் மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வழிகளை சொல்லும் பண்டிகைகள் மனிதனை தெய்வ நிலைக்கு இட்டு செல்வதற்கும் தவறுவதில்லை. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் எனும் வாழ்வியல் தத்துவத்தினை வலியுறுத்தும் தீபாவளி பண்டிகை இன்றாகும். தீபாவளி பண்டிகையின் சிறப்புகளை சுமந்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தித்திக்கும் தீபாவளி விசேட தொகுப்பு அடுத்து. காத்தை கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவுலகில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் மிளிர்வதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருளிய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளியை இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞான இருளகந்து ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமே குறிப்பிடத்தக்கதாகும். இன்று தீபாவளி திருநாள் தீப திருநாளாக கொண்டாடப்படுகின்ற இந்த நாள் நாமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அசுரத்தனங்கள் தீய சிந்தனைகளாகிய இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற தீய எண்ணங்களை எல்லாம் விடுத்து நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற வகையிலே நல்லெண்ணெய் தேர்த்து இந்த ஸ்நானம் செய்து ஆலய வழிபாடுகள் செய்து நாம் உறவுகளோடு இந்த பலகார பட்சணங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு நாள் இந்த தீபாவளி நாள். எனவே தீபங்களை வரிசையாக நாம் ஏற்றி வைக்கின்ற பொழுது, ஆவளி என்றால் வரிசை, தீபங்களை வரிசையாக ஏற்றி வைக்கின்ற இந்த தீப திருநாளாம் தீபாவளி திருநாளில் நாமும் நம்முடைய மனதிலே நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தனைகளை வகுத்து இறைவனுடைய அருளையெல்லாம் பூரணமாக பெற்று உற்றார் உறவினரோடு விருந்து உண்டு இந்த தீபாவளி திருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவோமாக. சமூகங்களுக்கு இடையே புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் சுபிட்சம் மற்றும் ஐக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு சந்தர்ப்பமாக தீபாவளி தினம் அமைந்துள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியிலேயே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகையின் போதான சமய நடைமுறைகள் மற்றும் கொண்டாட்டங்கள் நாட்டில் நிலவுகின்ற நல்லிணக்க உணர்வுக்கு இந்து சமூகத்தின் ஆர்வமும் செயல்திறனும் வாய்ந்த பங்களிப்பிற்கு மேலும் பெருமதி சேர்ப்பதாக அமையும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தீப திருநாள் இந்து சமய போதனைகளை பின்பற்றும் அனைத்து மக்கள் மத்தியிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் புரிந்துணர்வையும் தோற்றுவிக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தமது தீபாவளி செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்து மக்களின் வாழ்க்கையை மீண்டும் சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு பாரிய வேலை திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருவதாக பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவிக்கின்றார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் இந்துக்கள் மீண்டும் தாம் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று வாழ்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியமையும் அந்த பிரதேசங்களில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதையும் இந்த தருணத்தில் குறிப்பிட விரும்புவதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பௌதிக ரீதியான முன்னேற்றம் மாத்திரமன்றி இனங்களுக்கு இடையிலான நிரந்தர சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வுடன் கூடிய ஆன்மீக ரீதியிலான அபிவிருத்தியும் அதனை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் அயராது உழைத்து வருவதாகவும் பிரதமரின் தீபாவளி செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகனுடன் நாம் ஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாக நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம். இன்று தீபாவளி பெருநாளை கொண்டாடும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வானிலையை பார்க்கின்ற போது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு, தெற்கு, மேற்கு கரையோரங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நேற்று காலை 8:30 மணியுடன் ஆரம்பித்து இன்று காலை 5:30 மணியுடன் முடிவடைந்த 21 மணித்தியாலங்களில் எமது பிரதான காரியாலயமான கடுகஸ்தோட்டையில் 139.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமான கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பிரதேசங்களின் பல இடங்களிலும் குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையினூடாக அல்லது வேறு திசைகளினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். பொதுவாக நாட்டை சூழ உள்ள கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாது. இருந்த போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக காற்று கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படலாம். அதிக மழை பெய்து வருவதை அடுத்து மகாவலி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்து வருகின்றது. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 80 வீதமாகவும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 72 வீதமாகவும் உயர்வடைந்துள்ளதாக மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா குறிப்பிடுகின்றார். காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 79 வீதமாகவும் மவுசாகலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 81 வீதமாகவும் உயர்வடைந்துள்ளதுடன் கலாபாவியின் நீர்மட்டம் 67 வீதமாகவும் அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் ரந்தம்பே, போவதென்ன, சமநலபாவி மற்றும் உடவலவ நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 50 வீதத்தை இன்னும் எட்டவில்லை என்றும் மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கூறினார். பெரும்போக பயிற்சிக்கு தேவையான நீர் தமது நீர்த்தேக்கங்களில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதன் பிரகாரம் எவ்வித தடையுமின்றி பயிற்சிக்கான நீரை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை தமது திணைக்களத்தின் கீழ் உள்ள 72 நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 20 வீதத்தால் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கள நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன குறிப்பிடுகின்றார். வடபகுதி வர்த்தகர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எங்கிருந்தோ வந்த நடைபாதை வியாபாரிகளால் எடுத்து செல்லப்படுவதாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மூனா தம்பிராசா தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். வியாபாரிகள் எமது இனத்தின் பொருளாதாரம் முக்கியமாக யாழ்ப்பாண வியாபாரிகளின் கைகளில் தான் தங்கியிருக்கின்றது. அப்பேற்பட்ட வியாபாரிகள் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இடமெடுத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை வங்கியில் வட்டிக்கு எடுத்து அந்த வியாபாரத்தை செய்து வருகின்றார்கள். அப்பேற்பட்ட வியாபாரிகளை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய அல்ல முக்கியமான இந்த தீபாவளி திருநாளில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எல்லாம் எங்கிருந்தோ வந்த நடைபாதை வியாபாரிகளால் எடுத்துச் செல்லப்படுகின்றது. இது ஒரு தவறான நடைமுறை. இது முற்றுமுழுதாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரப்பட வேண்டும்.
முக்கியமாக எமது பொருளாதாரத்தை காப்பாற்று, எமது தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை காப்பாற்றுகின்ற வியாபாரிகள் காக்கப்பட வேண்டும். இலங்கையின் கரையோரத்தை நிர்வகித்த முதலாவது பிரித்தானிய ஆளுநரின் மாளிகை அழிவடைந்து வருகின்றது. புராதன சின்னங்கள் எமது எதிர்கால சந்ததியினர் வரலாற்றை அறிந்து கொள்ளும் நோக்குடன் பாதுகாக்கப்பட வேண்டும். எனினும் பல புராதன சின்னங்கள் கவனிப்பாரற்று அழிவடைந்து செல்லும் நிலைமையே இன்று காணப்படுகிறது. அந்த வகையில் பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் வழக்கில் இருந்த கட்டட நிர்மாண கலையின் சிறப்பினை வெளிப்படுத்தும் படைப்பாக ஆளுநர் ஃபிரெட்ரிக் நாத் அவர்களின் மாளிகை விளங்குகிறது. கிறிஸ்துவுக்கு பின் 1804 கட்டப்பட்ட இந்த மாளிகை மன்னார் மாவட்டத்தின் அரிப்பு பிரதேசத்தில் உள்ளது. இலங்கையின் கரையோரத்தை நிர்வகித்த முதலாவது பிரித்தானிய ஆளுநரே ஃபிரெட்ரிக் நாத். கரையோர வர்த்தகத்தை கண்காணிக்கும் நோக்கிலும் தமது வாசஸ்தலமாகவும் ஆளுநர் ஃபிரெட்ரிக் நாத் பயன்படுத்திய மாளிகையே இது. ஒரு கற்பாறையின் மேல் செங்கற்களையும் சுண்ணாம்பையும் கொண்டு மிகவும் பாதுகாப்பான முறையில் திட்டமிட்டு இந்த மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது. 4 சிறிய அறைகளை கொண்ட கீழ் மாடி, வீட்டின் மத்திய பகுதியினூடாக மேல் மாடிக்கு செல்லும் வழி, உணவருந்தும் அறை, ஆளுநரின் உறங்கும் அறை என பல்வேறு அம்சங்களை தன்னகத்தை கொண்டதாக இந்த மாளிகை அமைந்திருந்ததாக வரலாற்று ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போது அனைத்தும் முற்றாக சிதைவடைந்து மாளிகை இருந்தமைக்கான அடையாளமாக அதன் எச்சமாக அத்திவாரம் மட்டுமே எஞ்சியுள்ளது. கிரேக்க கட்டடக்கலையினை அடிப்படையாக கொண்டு ஃபிரெட்ரிக் நாத் ஆளுநரின் வடிவமைப்பை உள்வாங்கியே இந்த மாளிகை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாளிகையில் இருந்தே கொண்டாச்சிக்குடாவின் முத்து அகழ்வு நடவடிக்கை கண்காணிக்கப்பட்டுள்ளது. 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருள் சட்டத்தின் கீழ் நாட்டின் முக்கியமான வரலாற்று சின்னமாக இந்த மாளிகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் இந்த மாளிகையின் பல பகுதிகளை இது கடல் ஆக்கிரமித்துள்ளது. மன்னார் செல்லும் சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கிலான இந்த மாளிகையை கடல் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும். அரசாங்கத்தினால் 1 கிலோ பெரிய வெங்காயத்திற்கு 60 ரூபாய் கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டமையால் சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்ய சந்தர்ப்பம் அற்றுப்போயுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்த அரசாங்கம் இதுவரை அறுவடை செய்த பெரிய வெங்காயம் அனைத்தையும் கொள்வனவு செய்ய முன்வரவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். திருப்பூக அறுவடை ஆரம்பித்ததை அடுத்து தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயம் 80 ரூபாய் தொடக்கம் 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதன் பின்னர் 1 கிலோ பெரிய வெங்காயம் 60 ரூபாய் நிர்ணய விலையில் சத்தோசவினூடாக அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக வெளிச்சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடைந்தது. எதிர்காலத்தில் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் தமது அறுவடைகளை விற்பனை செய்வதை தாமதித்தனர். எனினும் மழைக்காலம் ஆரம்பித்தமையால் அறுவடை செய்த பெரிய வெங்காயத்தினை பாதுகாக்க முடியாத நிலை தோன்றியுள்ளது. அதிகளவான பெரிய வெங்காயம் விவசாயிகளின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கிலோ 20 ரூபாவிலிருந்து 35-40 ரூபாவிற்கு விற்கப்படுகின்றது. மழைக்கு முன்னர் அறுவடை செய்யப்பட்ட வெங்காயம் நல்ல நிலையில் தரத்தில் உள்ளது. ஆனால் சத்தோசவினூடாக 60 ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்படுவதால் குறைந்த விலைக்கு தனியார் சந்தைகளில் கேள்வி நிலவுகின்றது. அரசாங்கத்தினால் கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படாவிட்டால் இவ்வாறான நிலை வந்திருக்காது. கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்படுவதற்கு முன்னர் 110 ரூபாவிற்கு வெங்காயம் விற்கப்பட்டது. பெரிய வெங்காயத்தினை கொள்வனவு செய்வதற்காக தம்புளையில் அமைந்துள்ள சத்தோசவின் கொள்வனவு நிலையம் விவசாயிகள் வெங்காயத்தினை விற்பனை செய்யாமையால் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.